ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அத்தனை பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாடிக்கொம்பில் இருக்கிற ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவரை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். தேய்பிறை அஷ்டமி நாளில் இந்த கோவிலில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஸோ வந்து இந்த கோவிலில் எதுக்காக இவ்வளோ சிறப்பு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். பைரவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சிவன் கோவிலையும் தான் இருப்பார். ஆனால் வந்து இந்த கோவிலில் மட்டும்தான் பெருமாள் கோவிலில் பைரவர் இருக்கார். அதுவும் பார்த்திங்கன்னா ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர். இவரை வந்து நம்ம கும்பிட்டு வந்தோம் அப்படின்னா பண ரீதியான பிரச்சனை வந்து வராது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தப்போ எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த கோவிலில் போயிட்டு இந்த சொரக்காயில் தீபம் போடுவாங்க. அந்த தீபம் வந்து மிளகு திரியில் வாங்கி நீ விளக்கு போட்டு வந்த அப்படின்னா உன்னோட கஷ்டங்கள் வந்து படிப்படியாக குறைஞ்சு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க. அவங்க சொல்லி தான் வந்து நான் வந்தேன். உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த கோவிலில் அவ்வளோ ஒரு சிறப்புங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேய்பிறை அஷ்டமி நாளில் அப்படியே கூட்டம் வந்து பயங்கரமாக இருக்கும். ரொம்ப அப்படின்னு மக்கள் எங்கேருந்து தான் இவ்வளோ பேர் வருவாங்கன்னே தெரியாது. அந்தளவுக்கு வந்து கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். நாங்கள் வந்து திருப்பூர்லேருந்து கிளம்பி ஒரு 3 பேர் வருவோம். மாதம் தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறப்போ இந்த கோவிலுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு வந்து என்னோடய வாழ்க்கையில் கொஞ்சம் படிப்படியாக முன்னேற்றங்கள் வந்தனால நான் வந்து இந்த கோவிலுக்கு மாதம் வந்து போயிட்டுருக்கேன். என் கூட சேர்ந்து 2 பேர் வந்து திருப்பூர்லேருந்து கிளம்பி வருவாங்க. நாங்கள் காலையில் ஒரு 6 மணி அப்படிங்கிறப்பெல்லாம் வந்து பஸ் ஏறிடுவோம். பஸ் ஏறி இங்கே வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் வர்றதுக்கு 9,000. அதுக்கப்புறம் இந்த சைடு வர்றதுக்கு திண்டுக்கல்லேருந்து இந்த பக்கம் டவுன் பஸ்ஸில் வரலாம். தாடிக்கொம்பு அப்படிங்கிற ஸ்டாப்பில் வந்து இறங்கி அந்த கோவிலில் வந்து வந்துக்கலாம். இந்த சைடு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான். இப்போ வந்து கோவிலுக்கு வந்தாச்சு. கோவிலில் வந்து இந்த சொரக்கா தீபமும் வந்து பாருங்கள் எல்லாருமே வந்து போட்டிருக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தேங்காயில் விளக்கு போடுவாங்க, சொரக்காயில் விளக்கு போடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து நெய் தீபம் வந்து போடுவாங்க. அந்த மாதிரி நாங்கள் வந்து போடுறது பார்த்திங்கன்னா சொரக்காயில் மிளகு திரியில் வச்சு நாங்கள் வந்து தீபம் போடுவோம். அதே மாதிரி இது வந்து பெருமாள் கோவில் அப்படிங்கிறனால இங்கே வந்து நாமம் போட்டு விடுவாங்க. ஸோ வந்து நாமமும் நாங்கள் வந்து போட்டுக்குவோம். இந்த வீடியோ வந்து எடுக்க சொன்னது என் கூட வந்த ஒரு அக்காவை தான் வந்து எடுக்க சொன்னேன். அந்த அக்காவுக்கு வந்து சரியாக வந்து கரெக்டாக அந்த பொசிஷன் வந்து பிடிக்க தெரியல. அதனால் கொஞ்சம் வந்து ஆட்டி எடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் கரெக்டாக வந்து அந்த பொசிஷன் எடுக்காமல் விட்டுட்டாங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பேஸ் மாதிரி ஒதுக்கிட்டு அதில் வந்து தண்ணி தொளிச்சிட்டு அதில் வந்து அரிசி மாவு நான் வந்து வீட்டிலேருந்தே கொண்டுட்டு வந்திருந்தேன். அந்த அரிசி மாவில் வந்து கோலம் போட்டுக்கிறேன். கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா துளசியும் அரளிப்பூவும் வந்து அங்கேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு பாக்கெட் வந்து 60 ரூபா. அதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 2 சொரக்காய் இருக்கும், அதாவது 2 சொரக்காய் தீபம் இருக்கும், 2 திரி இருக்கும், ஒரு நெய் பாக்கெட் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு பால் பாக்கெட் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான் வந்து அவங்க வந்து அந்த 60 ரூபா பொருளில் வந்து கொடுக்குறது. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் வந்து மிளகு திரி வந்து வாங்கியிருக்கேன். அதாவது மிளகு திரி அப்படின்னா 21 மிளகை வந்து சிவப்பு கலர் துணியில் வந்து கட்டி அதை வந்து திரியாட்ட திரித்து போடுவாங்க. ஸோ வந்து பைரவருக்கு இந்த மிளகு திரியில் வந்து நம்ம விளக்கு ஏற்றணும் அப்படின்னா நம்ம கடன் பிரச்சனை அப்படிங்கிறது படிப்படியாக குறைஞ்சி சுத்தமாகவே காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் வந்து அதனால் மாதம் வர்றப்போ இந்த மிளகு திரியில் தான் வந்து நான் வந்து விளக்கு போட்டுட்டு போவேன். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் வந்து பாக்கெட் நாங்கள் வந்து வீட்டிலேருந்தே கொண்டு வந்துடுவோம். அதில் வந்து மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடிச்சிட்ருக்கேன். இந்த இடத்துல உட்காந்து நம்ம 1/2 மணி நேரம் என்னங்க 1 மணி நேரம் கூட நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து வேண்டிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி மஞ்சள் பாக்கெட் வாங்கிட்டு வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சு பிள்ளையாருக்கு வந்து ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வத்துக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பைரவரை நினச்சி கும்பிடுவோம். நாங்கள் வந்து மாதம் இந்த மாதிரி தான் வந்து பூஜை பண்ணிட்டு வரோம். ஸோ வந்து இதெல்லாம் எதுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம மூலியமாக யாராவது வீடியோ பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சொரக்கா தீபம் போடுறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? அதனால தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பிள்ளையார் ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம பிள்ளையாருக்கு அங்கே கொடுத்துருக்க அரளிப்பூ வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம். ஓம் கங் கணபதியை போற்றி, ஓம் கங் கணபதியை போற்றின்னு சொல்லிட்டு ஒரு 5 தடவை வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பூஜைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக 2 இதுலேயும் வந்து நெய் ஊற்றிட்டு அந்த மிளகு திரி வந்து வச்சுருக்கேன். மிளகு திரி வந்து மூட்டையாட்டம் கட்டி திரியாட்டம் இது பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா, திரிச்சிருக்காங்க பார்த்திங்களா. இதில் வந்து அந்த மிளகு திரி மட்டும் நம்ம பற்ற வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது பத்தாது. ஏன்னா வந்து துணி வந்து கொஞ்சம் பாலிஸ்டர் மிக்ஸ்னால்
இது வந்து பத்த மாட்டேங்குது. அதனால் அவங்களே வந்து தனியாக ஒரு திரியும் கொடுத்துருப்பாங்க. ரெண்டையும் வந்து நம்ம திரிச்சு ஏற்றி வச்சோம் அப்படின்னா நல்லா வந்து பிடிச்சிக்குது. அதுக்கப்புறம் நான் வந்து விநாயகருக்கு பார்த்திங்கன்னா ₹1 தட்சணை வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் விநாயகருக்கு ஏதாவது நெய்வேத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு என்னோடய பேக்குள்ளே எப்போயும் ஆரஞ்சு மிட்டாய் வச்சுருப்பேன். அந்த ஆரஞ்சு மிட்டாயில் ஒன்று வந்து வச்சுருந்தேன். ஸோ வந்து நம்ம மனசார பைரவரை வந்து வேண்டிக்கிட்டு நம்ம பிரச்சனைகளை எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு எங்களுக்கு எல்லா விதத்துலையும் நீங்கள் தான் வந்து துணை இருக்கணும் பைரவரே அப்படின்னு சொல்லி பைரவரை வந்து நல்லா வேண்டிக்கிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து எந்திரிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோவில் வந்து நல்ல பெரிய கோவில். இப்போ நம்ம வந்து அந்த விளக்கெல்லாம் ஏற்றின பின்னாடி அடுத்து வந்து நம்ம வந்து சாமியை பார்க்க போகணும். சாமி பார்க்க போகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து விளக்கு ஏற்றிடலாம். நம்ம வந்து காலையில் ஒரு 10:30க்குள்ளே சாமி கும்பிட்டு வெளியே வந்துடணும். இல்லை அப்படின்னா அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கூட்டம் நகரக்கூட முடியாது, அந்தளவுக்கு இருக்கும். நாங்கள் வந்து 10 மணி 10:30 மணிக்குள்ளேலாம் விளக்கு ஏற்றிட்டு அதுக்குள்ளேயே பாருங்கள் எத்தனை பேர் விளக்கு ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பாருங்கள் அப்படியே மலையாட்டம் குஞ்சிருக்கு. இன்னும் சாயந்தரத்துக்குள்ளேலாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கிறோங்களேன், அப்படியே அவ்வளோ சொரக்கம் வந்து அங்கே கிடக்கும். அந்த ஊரில் இருக்கிற மக்கள் வந்து மாடுக்கெல்லாம் வந்து அதை வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சக்கரத்தாழ்வார் சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சன்னதிக்கு தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். இந்த சன்னதிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பைரவருக்கு நம்மளே வந்து அதில் ஒரு பால் பாக்கெட் தர்றாங்க இல்லைங்களா, அதிலே வந்து நம்மளே வந்து அபிஷேகம் பண்ணிக்கலாம். இப்போ எல்லோரும் அங்கே பண்ணிகிட்ருக்குறாங்க பாருங்கள். அங்கே முன்னாடி அப்படியே ஒரு கூண்டு மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு பைரவரோட படம் இருக்கும். அதில் வந்து நம்மளே வந்து அது பைரவரோட படமா இல்லை சக்கரத்தாழ்வாரோட படமானலாம் எனக்கு தெரில. அந்த இடத்துல வந்து பால் அபிஷேகம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து அந்த இடத்துல தான் மாதம் வந்து இந்த மாதிரி பால் அபிஷேகம் நம்ம கையால் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல பால் அபிஷேகம் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சக்கரத்தாழ்வாரை பார்க்குறதுக்கு நம்ம வந்து சன்னதிக்குள்ளே போகணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடும் ஒரு சிலை இருக்குது, பின்னாடி பக்கமும் ஒரு சிலை இருக்குது. இது வந்து பின்னாடி பக்கம் இருக்கிற சிலை. இங்கேயும் ஊற்றுவாங்க, அந்த சைடுமே வந்து பால் ஊற்றுவாங்க. இப்போ வந்து நம்ம கோயிலுக்குள்ளே போயிடலாம். சக்கரத்தாழ்வாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து 2 பக்கம் இருக்கும். முன்னாடி பக்கமும் தரிசனம் கொடுப்பாரு, அவருக்கு பின்னாடி பக்கமும் தரிசனம் கொடுப்பாரு. நாங்கள் வந்து எப்போவுமே முன்னாடி பக்கம் பார்க்குறோமோ இல்லையோ பின்னாடி பக்கம் போய் அவரை வந்து தரிசனம் பண்ணிட்டு தான் போவோம். இதுதான் வந்து பின்னாடி பக்கம். இந்த பின்னாடி பக்கத்தில் அவரை வந்து நாங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து பெருமாளை பார்க்குறக்குள்ளே போயிடலாம். கூட்டம் வந்து அப்போயே ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு பார்க்க அப்போயே இருந்தாங்க. நாங்கள் சாமி கும்பிட்டு வெளியில் வர்றப்ப பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி 11:15 இருக்கும். நாங்கள் சாமி கும்பிட்டு வெளியில் வர்றப்ப அந்த டயத்துலலாம் பார்த்திங்கன்னா நகரக்கூட முடியல, அந்த அளவுக்கு வந்து கூட்டம் வந்து வந்துருச்சு. இப்போ நாங்கள் வந்து அதிலேருந்து வெளியில் வந்தாச்சு. இங்கனக்குள்ளே ஒரு அம்மன் சிலை மாதிரி ஒன்று இருக்குது. நாங்கள் எப்போவுமே இந்த மஞ்சள் குங்குமம் மீதி இருக்கிறத இந்த இடத்துல வந்து அந்த அம்மன் மேலே வந்து கொட்டி விட்டுட்டு அங்கனுக்குள்ளேயும் வந்து வேண்டிக்கிட்டு அங்கே இருக்க மஞ்சள் குங்குமம்லாம் எடுத்துக்கிட்டு பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் கோவிலுக்குள்ளே போவோம். இது வந்து பார்த்திங்கன்னா மூல கணபதின்னு சொல்லுவாங்க, அதாவது செல்வ மூல கணபதின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஹயக்ரீவர், இவங்க வந்து சரஸ்வதி அம்மன். இங்கே வந்து கோவிலில் அம்மனெல்லாம் வந்து கருவறையெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் வெளியில் இருக்கிறது எல்லாம் வந்து ஓரளவுக்கு அப்படியே தெரியாமல் கையில் செல்லை வந்து மறைச்சி வச்ச மாதிரி அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே சன்னதிக்குள்ளேயெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரதி மன்மதன்னு சொல்லி 2 சாமி இருக்கும். இதில் வந்து கல்யாணம் ஆகாதவங்க பொண்ணு வேணும் அப்படின்னா ரதி மாதிரி பொண்ணு வேணும்னு சொல்லி ரதிக்கு மாலை போடணும். அதே மாதிரி வந்து மாப்பிள்ளை வேணும் அப்படின்னா மன்மதன் மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு சொல்லி மன்மதனுக்கு வந்து மாலை போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக கல்யாணம் கூடுன்னு சொல்லுவாங்க இந்த கோவிலில். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரவல்லி தாயார், இவங்க தான் வந்து மகாலட்சுமி அம்மன் தான் இந்த கோவிலில் சுந்தரவல்லி தாயாராக இருக்காங்க. ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம வந்து பெருமாளை பார்க்குறதுக்கு முன்னாடி அம்மனை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் பெருமாளை பார்க்க போகணும். இப்போ வந்து நம்ம போய் மகாலட்சுமி அம்மனை பார்த்துட்டு, அதாவது சுந்தரவல்லி அம்மனை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பெருமாள் கோவிலுக்குள்ளே போய் அவங்க எந்த பெருமாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சௌந்தரராஜ பெருமாள், அவங்களையும் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைரவரை தானே பார்க்க போயிருக்கோம், அவர் தான் வந்து கடைசியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துடணும். இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து பைரவரை பார்க்குறப்பையில் அங்கே வருங்க கூட்டம், அவரை பார்க்குறதுக்காகவே தான் நிறைய பேர் வருவாங்க. அந்த டயத்தில் நாங்கள் வெளியில் வர டயத்தில் பாருங்கள் எவ்வளோ பேருன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் பைரவருக்கு எப்படி அர்ச்சனை அபிஷேகம்லாம் நடக்குது. ஸோ நல்லா திருப்தியாக வந்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு வெளியில் வந்துட்டு அங்கே முன்னாடி வந்து பிரசாதம்லாம் விற்பாங்க, லட்டு புளியோதரை அந்த மாதிரிலாம் வந்து விற்பாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டோம்.
வெளியில் வந்ததுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து ஒரு பொண்ணு வரேன்னு சொல்லியிருந்துச்சு. என் ஃப்ரெண்டு வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்டு வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்டையும் வந்து மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பண ரீதியான கஷ்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த கோவிலை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் வந்து இறங்கிக்கோங்க. திண்டுக்கல்லேருந்து தாடிக்கொம்பு அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இந்த கோவில் இருக்குது. தாடிக்கொம்பு பஸ்ஸில் ஏறி தாடிக்கொம்பு அப்படிங்கிற ஸ்டாப்பில் இறங்கிட்டு அங்கனுக்குள்ளே எந்த கடையில் கேட்டிங்கனாலும் அந்த பெருமாள் கோவிலுக்கு வந்து வழி சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அந்த பெருமாள் கோவிலில் போய் இந்த பைரவரை பார்த்துட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில் மென்மேலும் பல திருப்பங்கள் நடக்கிறத நம்மளே வந்து நம்ம கண்கூடாக பார்க்கலாம். ஸோ வந்து எனக்கு நல்லது நடந்திருக்கு. அதனால் என்னோடய சேனல் பார்க்குற உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.